அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் பொங்கல் வைப்பது உத்தமம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்கியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமீஜா மாதனம் முனியும் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சத பதாம்புஜ யுக்மருக்ம வேமோகதஸ்ஸராணி தநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோர் அமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே மாதாபிதா யோதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனும் பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கசுமணிம் பிரணதோஷ்மித்யம் குருமுகமணிதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதானுகாமக ஸ்வசமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையில் சேரும் வழியறுத்தோ நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றி அமோரிய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவிடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நமிழ்ப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுதந்திரம் தேத்துவர் பல்லாண்டே அண்டால் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். அபிமான கஷேத்திரங்கள் ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 25வது நாம் காண இருப்பது வரதநாராயண பெருமாள் கோயில், வடகளத்தூர், நாகப்பட்டினம் அருகே. வரதநாராயண பெருமாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வடகளத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். மூலவர் வரதநாராயண பெருமாள் என்றும் தாயார் பெருந்தேவி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலிலிருந்து திருக்கண்ணங்குடி திவ்யதேசத்தின் கோபுரத்தை காணலாம். அது இந்த திவ்யதேசத்திலிருந்து பார்த்தா திருக்கண்ணங்குடி கோபுரம் தெரியும். பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் இது முதன்மையானதாக இங்கு வர்ணிக்கப்படுகிறது. இந்த கோயில் திருக்கண்ணமங்கை தாமோதர நாராயண பெருமாள் கோயில் திவ்யதேசங்களில் பூஜைகள் வெகுவான சகப்படி நடைபெறுகிறது. பல்லவர் காலத்தின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட இந்த கோயில் 1300 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. இது 600 ஆண்டுகளுக்கு பிறகு மராட்டிய நாயக்கர் காலத்தில் கீச்சகா என்ற அரசனாக இருக்கலாம் என்று கருதப்படி புதுப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்கோபுரம் கட்ட கோபுரம் 1962 ஏற்பட்ட மிக மோசமான சூறாவளியில் பெரும் அழிவை சந்தித்தது. அதன் காரணமாக மூலவர் சிலைகள் மணல் கற்களால் செய்யப்பட்டவை. ஆகவே சேதமடைந்த நிலையில் தோண்டி இப்போது பராமரிக்கப்பட்டு உள்ளன. மேலும் 14ஆம் நூற்றாண்டில் ஏற்கனவே இருக்கும் கருங்கல் சிலைகளால் மாற்றப்பட்டிருக்கலாம். விதிவிலக்கான வசீகரம் மற்றும் அழகு கோவில் கட்டுமானங்கள் முதலில் நான்மாடக்கூட மாதிரியில் செங்கற்களால் செய்யப்பட்டன. சுற்றியுள்ள இடங்களில் பூமி தோண்டப்படும் போதெல்லாம் மக்கள் செங்கற்கள் மற்றும் கிணறுகளுடன் வந்ததாக தெரிகிறது. இடிபாடுகளால் கண்டெடுக்கப்பட்ட சக்கரமுத்திரையுடன் ஆழிக்கல் 2 உடைந்த கல்வெட்டுக்கள் கற்கள் கோவிலின் புகழ்பெற்ற கடந்த காலத்தை நிரூபிக்கின்றன. அதாவது இது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி புயலால் பாதிக்கப்பட்டு இந்த கோவில் சிதிலமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இக்கோயிலின் தீர்த்தம் என்ற வெள்ளி குளத்தை ஒட்டி அமைந்துள்ள சிறிய மற்றும் அழகான கோவில். இது மூலஸ்தானம் வரதநாராயண பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கி இருக்கிறார். கருடச நதியை நோக்கியவாறு அமைந்துள்ளது. மகர குண்டலங்கள், சங்கு சக்கரம், அபய கதிஹஸ்தம் ஆகிய லட்சுமிகளுடன் ஸ்ரீவத்சமாக நின்ற கோலத்தில் சிரித்து நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கைகளில் மலர்களுடன் ஸ்ரீதேவியும் பூமாதேவியும் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். தாயார் பெருந்தேவி என்று அழைக்கப்படுகிறார். தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். கோயில் வளாகத்தில் ராமர் மற்றும் சீதை, லட்சுமணன், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் மற்றும் வைணவ ஆழ்வார்களின் சன்னதிகளும் இருக்கின்றன. இந்த கோயிலானது கீழ்வேளூர் என்ற ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர், கீழ்வேளூர் 4 கிலோமீட்டர், சிக்கலிலிருந்து 8 கிலோமீட்டர், திருவாரூரிலிருந்து 17 கிலோமீட்டர், நாகப்பட்டினத்திலிருந்து 14 கிலோமீட்டர்
தூரத்தில் இருக்கிறது. திருவாரூரிலிருந்து 18 கிலோமீட்டர் மற்றும் திருச்சியிலேருந்து வந்தால் 137 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. மிக பழமையான கோயில். பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. ஆகவே இந்த அருமையான பழைய வரதநாராயண பெருமாளை வணங்கி அவருடைய ஆசிகளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் பறையலரும்பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலரும்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று இன்புறும்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.